நெல்லையில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணியில் 2வது நாளாக கேரள அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், 2வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கழிவுகள் அகற்றும் பணி பற்றிய கள விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட திடக்கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் 2வது நாளாக தற்போது அப்புறப்படுத்தக்கூடிய பணியானது நடந்து வருகிறது. மொத்தம் 7 இடங்கள் கண்டறியப்பட்டது. அந்த குப்பைகள் கொட்டப்பட்டதாக அந்த இடங்கள்ல தற்போது 5 இடங்கள் நேற்று இரவு வரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குப்பை முழுவதும் அந்த பகுதியில் குப்பைகள் அள்ளப்பட்டு கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த குப்பைகள் கொட்டப்பட்ட இடத்துல கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யக்கூடிய பணியும் நடந்து வந்தது. இந்த நிலையில பலவூர் மற்றும் கொன்னாநகரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் அகற்றும் பணி 2வது நாளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான அந்த மருத்துவ குழு மற்றும் மருத்துவர்கள் அடங்கிய குழு, தமிழகத்துடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி அடங்கிய குழு, 2 குழுவின் மேற்பார்வையில் தற்போது இந்த குப்பைகள் அகற்றும் பணியானது நடந்து வருகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் சுமார் 4 டாரஸ் லாரிகள் 3 ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு இந்த குப்பைகள் அகற்றக்கூடிய பணியானது தொடர்ந்து நடந்து வருகிறது. வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கழிவுகள் இன்று மதியத்திற்குள் முழுவதுமாக அள்ளி முடிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நீர்நிலைகளில் கொட்டப்பட்ட இடங்களில் உள்ள தண்ணீர் மாதிரியாக எடுக்கப்பட்டு சோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் சோதனை செய்த பின்னர் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய கிருமிகள் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த குப்பைகள் அகற்றக்கூடிய பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. பல தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இப்போ இங்கே ஆர்டிஓ கேரளாவிலேருந்து பிசிபி கார்பரேஷன் ஹெல்த்து க்ளீன் கேரளா கம்பெனி நேற்று இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் ரெண்டு பேர் வச்சு கார்பரேஷனில் இருக்க பிசிபியும் இருக்கு, சிகேசிஎல் 6 பேர் இருக்கு. இன்னைக்கு முடிஞ்சிடும். இன்னைக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஒரு 2-3 மணி நேரத்தில் இது முடியும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல முடியாது. ஒர்க்கை லோட் பண்ணி 6 to 8 வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு மேக்ஸிமம் 6-7 வெஹிக்கிள்ஸ் போகும்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் 2 வண்டி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், 16 வீலர்ஸ். ஒரு வண்டி 15 இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்களா? அந்த ஒரு இல்லை அது க்ரைன் சொல்லியிருக்கேன். அது அங்கேயே இருக்குது. அந்த நம்ம மில்லு இருக்கு இல்லையா, அங்கே